இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் யோசனைகள் எல்லாம் அது அப்படியே நடக்க வேண்டும், அது அப்படியே ஆக வேண்டும் என்று நீ விரும்புவாயே. ஆனால் நீ செய்கிற காரியங்களை கர்த்தரிடத்தில் விட்டுவிடு, கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. அதோ அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற காரியங்களிலே அநேகவற்றிலே நாம் தோல்வியடைவதுண்டு. நாம் யோசனைகள் செய்வோம், ஆனாலும் அது சரியான நேரத்தில் அது நமக்கு கைகூடாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறதற்கு வேண்டுவதற்கு முன்னதாகவே உன் யோசனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது வாயில் சொல் புறவாவதற்கு முன்னமே நீ என்ன நினைக்கிறான்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போது உன் யோசனைகளை அதை அப்படியே செய்து அது காரியம் வாய்க்கப்பட வேண்டுமென்றால் உன் செய்கைகளை, நீ செய்கிற காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதை உன் சித்தத்தின்படி செய்ய எனக்கு பலனை தாரும், என் பலவீனத்தில் நீ பலனாருங்க ஆண்டவரே, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நான் செய்கிற காரியத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும்னு நம்ம கர்த்தரிடத்தில் விட்டு விடும்போது அவர் உன் யோசனைகளை நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற தேவன். நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவை, எது அது உன்னுடைய ஆசை, உன் விருப்பம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்போ உன் காரியத்தை அவர் வாய்க்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஒரு காரியத்தை தன் குழந்தைகள் அது இஷ்டத்துக்கு செய்யாதபடிக்கு அதை தகப்பனிடத்தில் விட்டு சொல்லும் பொழுது அவர் உனக்கு ஒத்தாசையை அனுப்பி உனக்கு வெற்றியை கொடுப்பார். பரத்திலிருந்து ஒத்தாசை உன்னோடு கூட இருந்து உன் பலவீனத்தில் அவர் பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவார். அப்போ நீ யோசிக்கிறது முன்னாவே கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆனால் அந்த காரியங்களை இதோ நீ யோசித்திருக்கிற காரியத்தில் இப்போ கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நான் இதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறதை கர்த்தர் அறிவாய். இதோ அந்த காரியத்தை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் தலையை உயர்த்தி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.